அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்திலே வருகிறேன். அப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, எங்க கண்களை திறங்க ஆண்டவரே, நீங்க பேசும், நாங்கள் கேட்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிறதான பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், சீக்ரெட்ஸ் ஆஃப் சில்வர் காயின்ஸ். சீக்ரெட்ஸ் ஆஃப் 10 சில்வர் காயின்ஸ். 10 வெள்ளிக்காசுகளின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் தம்முடைய வாயில் சொன்ன ஒரு ஊமையை நாம் தியானிக்க போகிறோம். இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தயவு செய்து இன்றைக்கு கொடுக்கிற வசனங்களை குறிப்பெடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் சிருஷ்டிப்பின் அதிகாரமாக இருக்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் the Passover chapter. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து புசிப்பதனுடைய அதிகாரமாய் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் டேவிட் அண்ட் கோலியாத் சாப்டர். தாவீது எப்படி கோலியாத்தை முறியடித்தான் என்பதை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் விவரிக்கிறார். Psalms 23 a support chapter. சங்கீதம் 23 மெய்ப்பனை பற்றின ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாறை பற்றி சொல்லப்பட்டது மத்தேயு 1வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அட்டவணையை பற்றி அருமையாக வர்ணிக்கிறதாக இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் the faith chapter, விசுவாசத்தை பற்றின அதிகாரம் எபிரேயர் 11 வருகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் the love chapter, அன்பின் அதிகாரம், அன்பை பற்றி அழகாக வர்ணிக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆனால் லூக்கா 15வது அதிகாரமோ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், இழந்ததையும் இழந்ததை பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிகாரம். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த சம்பவத்தில் இருக்கிற காரியங்களை முன் அட்டவணையாக நான் சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரைட் க்ரூம் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம் the woman. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட பெண் the bride, the bride church. சபையை காட்டுகிறது, மணவாட்டியை காட்டுகிறது, சபையை காட்டுகிறது. Female a virgin, a bride, as the wife of the lamb. ஆட்டுக்குட்டியின் மனைவியை காட்டுகிறது. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட காயின்ஸ், வெள்ளி காசுகள், மணி, ஃபுல்னஸ், கரன்சி, ப்ராஸ்பரிட்டி. இது நிறைவை காட்டுகிறது, செழிப்பை காட்டுகிறது, பொருளாதாரத்தை காட்டுகிறது. சில்வர், வெள்ளி என்று வருகிறது. வெள்ளி ரிடம்ஷன், மீட்பை காட்டுகிறது. அண்டர்ஸ்டாண்டிங், பியூர் வேர்ட், லாஸ்ட் காயின் அவுட் ஆஃப் 10. 10ல் 1. இந்த 10 வெள்ளி காசு அதில் 1 காணாமல் போய்விட்டது. 10ல் 1 அது தசம பாகத்தை காட்டுகிறது. நல்ல கவனமா பிரசங்கத்தை கேளுங்க. The lamb, the lamb. First one Jesus Christ, ஆண்டவர் இயேசுவை காட்டுகிறார். The lamb. Second one the word of God, வார்த்தையை காட்டுகிறார். The lamb. Third one Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை காட்டுது. இவள் அந்த வெள்ளிக்காசு காணவில்லை, விளக்கை கொளுத்துகிறாளே. அந்த விளக்கு 3 காரியங்களை காட்டுகிறது. 1 ஆண்டவர் இயேசு, 2வது வார்த்தையானவர், 3வது பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். ஆலிவ் ஆயில், ஃபயர், லைட், the Holy Spirit. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட ஒளிவெண்ணை, தீ, வெளிச்சம், இது பரிசுத்த ஆவியானவரை காட்டு. ப்ரூவ், அங்கிருந்து சொல்லப்பட்ட துடப்பம், ப்ரூம், ஹேண்ட்,
Second one meaning the word of God. துடப்பத்தை வைத்து கூட்டுவது போல வார்த்தையை வைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தை அகற்றப் போகிறார். அற்புதமாக கவனியுங்கள். The candle, the gospel. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட candle, the gospel, சுவிசேஷத்தை காட்டு. 10 coins, restoration, 10 fullness. 10 என்பது முழுமையை காட்டுகிறது, இழந்து போனதை பெற்றுக் கொள்ளது. இந்த வீட்டில் வந்த இருள், டார்க், சிக்னஸ், வியாதியை காட்டுகிறது, பலவீனத்தை காட்டுகிறது, சின் பாவத்தை காட்டுகிறது. சர்ச்சிங், அவள் புலம்புகிறாள், அவள் அதை எங்கே பார்க்கிறாள், எங்கே காசு காணொன்னு தொலாவுகிறாள். இந்த வீட்டுக்குள் இருந்த குப்பை, 3 meaning, we made out of dust. நாம் புழுதியிலிருந்து மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். To go on the dust to die. இரண்டாவது அந்த தூசி மரணத்தை காட்டுகிறது. Third one dust, humiliation, அவமானத்தை காட்டுகிறது. இதை மனதில் வைத்து இந்த பிரசங்கத்தை கேளுங்கள். இந்த நாளிலே லூக்கா 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புத சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எத்தனையோ தடவை இந்த அதிகாரத்தை வாசித்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வேதத்துள் மறைந்த ஆழமான ரகசியங்களை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஒரு பெண் வீட்டில் 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தாள். அதில் ஒரு வெள்ளிக்காசை துளைத்தாள். அதை எப்படி மீட்டாள்? அவள் கையிலிருந்து அவளுடைய தலை நெற்றியில் சுத்திரம் வைத்திருந்த அந்த 10 வெள்ளிக்காசுகளில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனதே. அது எப்படி மீட்கப்பட்டது? அது எப்படி அவள் கரத்திற்கு வந்தது? மீண்டும் அந்த இடத்தில் அந்த காலியான இருந்த அந்த இடத்தில் எப்படி இந்த காசு அங்கே பொருத்தப்பட்டது? இந்த அதிகாரத்தில் 3 சம்பவங்களை பார்க்கிறோம், 3 உவமைகளை பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை கொண்டிருந்தார். அதுல ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடிக்கொண்டு போய் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து மீட்கதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இரண்டாவது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இது ஒரு அதிகாரத்தில் 3 உவமைகள் வருகிறது. அந்த இளைய குமாரன், எனக்கு சொத்து வேணும் அப்பா கொடுங்கன்னு அப்பாட்ட வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாய் செலவு செய்து அவனுக்கு சாப்பிடுவது கொண்டும் இல்லாத நிலையில தகப்பனை விட்டு போனான். தகப்பனுடைய கையை விட்டு போனான், குடும்பத்தை விட்டு போனான், தகப்பன் வீட்டை விட்டு போனான். இழந்து போன மகன் மீண்டும் தகப்பனிடத்தில் திரும்பி வந்ததை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. மூன்றாவதாக 10 வெள்ளிக்காசை உடைய இந்த பெண் ஒரு வெள்ளிக்காசை இழந்தாள். அது எப்படி அவள் பெற்றுக்கொண்டாள் என்பதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான காரியம். இழந்த ஆடு மீண்டும் கிடைத்தது. இழந்த மகன் மீண்டும் தகப்பனிடத்தில் வந்தான். இழந்த காசு மீண்டும் அந்த பெண்ணிடத்தில் வந்தது. பாருங்கள், இழந்ததை ஆண்டவர் தந்தார். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து வந்திருக்கிறீர்கள். கவனமாய் கேளுங்கள். இங்கே மேய்ப்பன் ஆட்டை இழந்தான், தகப்பன் தன் மகனை இழந்தான், அந்த பெண் வெள்ளிக்காசை இழந்தாள். ஆடு திரும்பவும் மேய்ப்பனிடத்தில் வந்தது, மகன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான், அந்த பெண்ணிடம் காசு திரும்பவும் வந்தது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை இழந்து அமர்ந்திருக்கிறீர்கள். சரீரத்தில் சுகத்தை இழந்து இங்கே வந்திருக்கிறீர்களா? சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து வந்திருக்கிறீர்களா? உங்கள் சரீரத்தில் பலனை இழந்து வந்திருக்கிறீர்களா? அல்லது பரிசுத்தத்தை இழந்து வந்திருக்கிறீர்களா? ரட்சிப்பை இழந்து வந்திருக்கிறீர்களா? அபிஷேகத்தை இழந்து வந்திருக்கிறீர்களா? வல்லமையை இழந்து வந்தீர்களா? ஜெப ஆவியை இழந்து வந்திருக்கிறீர்களா?
அல்லது நல்ல வேலையை இழந்து வந்திருக்கிறீர்களா? என் குடும்பத்தை இழந்திருக்கிறேனே, கணவன் மனைவியின் அன்பை இழந்திருக்கிறேனே, பிள்ளைகளை இழந்திருக்கிறேனே, வருமானத்தை இழந்திருக்கிறேனே, பணத்தை இழந்திருக்கிறேனே, அபிஷேகத்தை இழந்திருக்கிறேனே, தேவனுடைய அந்த ஜெப ஆவி இழந்திருக்கிறேனே. இழந்தது எனக்கு கிடைக்குமா? நான் இழந்து போய்விட்டேனே. நல்லா ஜெபிச்சுட்டு இருந்த, முழங்கால நின்ன, அதிகாலையில ஜெபித்த, குடும்பமா ஜெபித்த, வேதத்தை வாசித்த என்று பல காரியங்களை நீ செய்த நீ இன்றைக்கு எல்லாம் இழந்த நிலையில மீண்டும் கிடைக்குமா? ஒரு மாதம் போய்விட்டதே, 2வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறேனே, இந்த மாதம் 1ஆம் தேதியில் வந்திருக்கிறேனே, என் வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிறாய் அல்லவா? நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை திரும்பவும் நான் இந்த நாளில, இந்த மாதத்தில, 1ஆம் தேதியில உனக்கு தரப்போகிறேன் என்ற இயேசு சொல்லுகிறபடியா கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் நான் தரப்போகிறேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சதுரம் இந்த நாளில ஜீவ வார்த்தை ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில இந்த நாளில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 15:8 சொல்லுகிறது, ஒரு பெண் 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தா. The woman has 10 silver coins. The woman having 10 silver coins. The woman having 10 drachmas. Drachmas என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. The woman having 10 pieces of silver. பல மொழிபெயர்ப்புகளை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். 10 காசுகளை உடையவளாய் இருந்தான். She has 10 silver coin, each one equal to a day's wages. அந்த 10 வெள்ளிக்காசு என்பது ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசு, ஒரு நாள் கூலி. ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தால் வருகிற கூலிதான் ஒரு வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசு என்பது 10 நாள் கூலி. She had 10 drachmas coins. கவனமாய் கேளுங்கள். The woman has 10 pieces of money. 10 காசை உடையவளாக இருந்தாள். Denarius ஒரு சிறிய வெள்ளி காசு. Drachma Greek currency. கிரேக்க நாணயம் drachma. Denarius Roman currency. ரோமன் கரன்சி இயேசுவின் நாட்களில் டெனரியஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாலஸ்தீன் women often received 10 silver coins as the wedding gift. இந்த 10 வெள்ளிக்காசு திருமண பரிசாய் கொடுக்கப்பட்டது. பாலஸ்தீன பெண்கள் என்ன செய்வார்களாம்? செமிடின்னு சொல்லுவார்கள். நெற்றி செமிடி, நெற்றி பட்டை அணிந்திருப்பார்கள். 10 வெள்ளிக்காசுகளை கொடுத்து நெற்றியில நெற்றி பட்டைகமாய் அணிந்திருப்பார்கள். எப்படி நம்ம ஊர் பெண்கள் நெக்லஸ கழுத்துல அணிந்திருக்கிறது போல நெற்றியில 10 வெள்ளிக்காசை கொடுத்து நெத்தி சில கட்டி இருப்பார்கள். ஒரு நாள் ஒரு வெள்ளிக்காசு, ஒரு நாள் கூலி. 10 நாள் 10 வெள்ளிக்காசு. தலைக்கவசத்தின் ஒரு பகுதி, வரதட்சணையான ஒரு பகுதி. திருமணமான பெண் கொண்டு வருகிறது இந்த வெள்ளிக்காசு. பைபிள் காலங்களில் ஒரு பெண் அந்த தலை கவசமாகிய 10 வெள்ளிக்காசை அணிந்திருப்பார். இந்த ஊமையைத்தான் நம் ஆண்டவர் இயேசு வாயினாலே அவர் சொல்லி விளக்குகிறார். 10 வெள்ளிக்காசு, 10 என்பது நிறைவை காட்டுகிறது.
10 drachmas. Denarius. Drachma was daily wages of skilled labor. Greek currency. Denarius was the daily wage of unskilled labor. யாரா இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நாள் வேலைக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டில் இருந்தாள். வீட்டில் இருக்கும் போது 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தாள். வீட்டிலே துளைத்தாள். வீடு என்பது உங்கள் சரீரத்தை காட்டுகிறது. கவனமாக கேளுங்கள். இவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தாள். 10 முழுமையை காட்டுகிறது. அவள் நிறைவோடு இருந்தாள். அவள் முழுமையாக இருந்தாள். எல்லாவது நன்மைகளை பெற்றிருந்தாள். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருந்தீர்களா? நான் நல்ல சுகத்தோடு இருந்தேன், நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தேன், நல்ல வேலை வருமானத்தோடு இருந்தேன், குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இந்த நாளிலே அந்த பெண் எப்படி வெள்ளிக்காசை இழந்தது போல என்னுடைய வாழ்க்கையில சுகத்தை இழந்தவனாக, ஆசீர்வாதத்தை இழந்தவனாக, ஆரோக்கியத்தை இழந்தவனாக, வேலை இழந்தவனாக, குடும்பத்தை இழந்தவனாக, சந்தோஷத்தை இழந்தவனாக, ஜெப ஆவி இழந்தவனாக, வருமானத்தை இழந்தவனாக, அபிஷேகத்தை இழந்தவனாக, வல்லமை இழந்தவனாக, தேவனுக்கென்று வைராக்கியமான் என்ற அந்த விசுவாசத்தை இழந்தவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் இன்றைக்கு முழுமையாக இல்லை. முழுமையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறை வந்தது. முழுமையாய் 10 வெள்ளிக்காசை உடைய அந்த பெண்ணுக்கு ஒரு குறைவு வந்தது. ஒன்று காணாமல் போனது. சுகத்தோடு இருந்த நீங்கள் இன்றைக்கு சுகம் இல்லாமல் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல வருமானத்தோடு இருந்த நீங்கள் வருமானத்தை இழந்து காணப்படுகிறீர்கள். நல்ல பலனோடு இருந்த நீங்கள் இன்றைக்கு பலவீனமாயிருக்கிறீர்கள். நல்ல விசுவாசத்தோடு இருந்த நீங்கள் விசுவாசத்தை இழந்திருக்கிறீர்கள். மணிக்கணக்காய் முழங்கால் படியிட்டு ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு ஜெபத்தை இழந்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சந்தோஷமா இருந்த நீங்கள், அன்பாக இருந்த நீங்கள் குடும்பத்தை இழந்து ஒன்றும் இல்லாமல் நிலையில் தனிமையா நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு நிலையில சோர்ந்து போய் மனம் தளர்ந்து கண்ணீரோடு நான் இந்த நிலை என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு அற்புதம் நடக்காதா, இழந்து போனது கிடைக்காதா என்ற கேள்வி குறியோடு இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேளுங்கள். நீங்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறபடியா எல்லாம் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில சொல்லுகிறேன், மௌனமா இருக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு இன்றைக்கு அற்புதம் வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அதிசயம் நடக்க போகிறது என்று இயேசு சொல்லுகிறார். உனக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது என்று இயேசு சொல்லுகிறார். உனக்கு ஒரு மேன்மையை தரப்போகிறேன், ஒரு உயர்வை தரப்போகிறேன், ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், நிச்சயமாய் விடுதலை வர தரப்போகிறேன். இன்றைக்கு நீ வந்த மன்னமாய் அல்ல, நீ விரும்புகிற எதிர்பார்க்கிறதை நான் தரப்போகிறேன். இழந்ததை நான் தரப்போகிறேன். இழந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, இழந்த ஆசீர்வாதம், இழந்த அபிஷேகம், இழந்த வல்லமை, இழந்த ஜெப ஆவியை இன்றைக்கு தரப்போகிறேன். இன்றைக்கு அற்புதமாய் ஆசீர்வாதமாய் உனக்கு நன்மையை கொடுத்து அனுப்ப போகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். இவள் வீட்டில் காசை தொலைத்தாள். வீடு என்பது ஒன்று சரீரம். Number 2, spiritual meaning, church, சபை. மூன்றாவது வீடு என்பது உங்களுடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்கிற வீடு, சபை என்கிற வீடு, சரீரம் என்கிற வீடு. அந்த வீட்டுல வெள்ளிக்காசை தொலைச்சுட்டா. இன்றைக்கு சுகத்தை தொலைச்சுட்டீங்களா? வேலையை தொலைச்சுட்டீங்களா? குடும்பத்தை தொலைச்சுட்டீங்களா? அபிஷேகத்தை தொலைச்சுட்டீங்களா? ஜெப ஆவியை தொலைச்சுட்டீங்களா? பரிசுத்த ஆவியை தொலைச்சுட்டீங்களா? முழங்கால் அனுபவத்தை தொலைச்சுட்டீங்களா? அந்நிய பாஷையை தொலைச்சுட்டீங்களா? அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்காய் வருகிறது என்று சொல்லுகிறீர்களா?
இன்னைக்கு சொல்றார், மீண்டும் இயேசு சொல்லுகிறார், நீ துளைத்த அந்த இழந்த சுகத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த வல்லமைய, இழந்த கிருபைய, இழந்த ஜெபாவிய இன்றைக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறபடியா எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். வீட்டில இருள். நல்லா கவனிங்க பிரசங்கத்தை. வீட்டில இருள். அப்படி என்றால் சரீரம் என்கிற வீட்டில் இருளா? உனக்கு துன்பம் என்கிற இருளா? கஷ்டம் என்கிற இருளா? பாடுகள் என்கிற இருளா? நிந்தை என்கிற இருளா? அவமானம் என்கிற இருளா? வேதனை என்கிற இருளா? ஏதோ ஒரு இருள் உன் வாழ்க்கையில காணப்படுகிறது. பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வேதனை என்கிற இருள், வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள், கண்ணீர் என்கிற இருள், பலவீனம் என்கிற இருள். இவள் 10 வெள்ளிக்காசு உடைந்தாள். 10 என்றால் முழுமை, 10 என்றால் நிறைவு. முன்னாடி நான் நிறைவோடு இருந்தேன், முன்னாடி நிறைவோடு இருந்தேன். இடையில இந்த பிரச்சனை வந்தது. நல்லா இருந்த, நல்லா என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சுகர் இடையில வந்ததுனால என் வாழ்க்கையில சரீரத்துல பலவீனம். நான் நல்லா கண் பார்வையோடு இருந்த, இன்னைக்கு என் கண் பார்வை, இந்த இடையில கண் பார்வை குறைஞ்சிருச்சு. பரிசுத்தமா இருந்த, இடையில பாவம் வந்துருச்சு. நான் சந்தோஷமாக இருந்த, என் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. கண்ணீரோடு இருக்கிறேனே, குறைகளோடு இருக்கிறேனே. இந்த பெண் குறைவெள்ளலா இருந்தது போல குறைவோடு இருக்கிறேனே. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. துவக்கம் நல்லா இருந்தா, இடையில அழுகை கண்ணீர், முடிவில சந்தோஷம். என் வாழ்க்கையில துவக்கம் பிரச்சனை, முடிவு சந்தோஷம். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கை துவக்கம் வியாதியாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் இன்றைக்கு துவக்கம் என்று இந்த நாளில இந்த ஆலயத்துக்குள் வந்து இருக்கிற நீ இந்த பிரசங்கத்தை கேட்கிற துவங்குற வேளையில் வியாதியோடு இருக்கும் என்றால், முடிவில் இந்த பிரசங்கம் முடிந்து நீ வெளியே போகும் பொழுது வியாதியோடு அல்ல, சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு போக போகிறா என்பதை இயேசு இன்றைக்கு உன்னோடு பேசுகிறா. துவக்கம் கண்ணீரா? துவக்கம் துக்கமா? வேதனையா? அவமானமா? உன் துக்கத்தை நான் மாற்றப் போகிறேன், சந்தோஷத்தை தரப்போகிறேன், வெள்ளனை தரப்போகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். எப்படி இழந்தாள்? விளக்கை கொளுத்துகிறாள், விளக்கை கொளுத்துகிறாள். விளக்கை கொளுத்துவதற்கு முன்பாக இருள் வந்திருக்கும். இருள் இருக்கிறது. ஏன்னா சோதரம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறை வாழ்க்கையில வந்துருச்சு. எனக்கு அற்புதம் நடக்காத பாஸ்டர்? கண்களை குறை, சரீரத்துல குறை, வயிற்றுல குறை, சொல்றோம் திருமண வாழ்க்கையில நடுவுல குறை, குடும்பத்துல குறை. இந்த குறையோடு இருக்கிறனே, திருமணம் ஆகாம பல ஆண்டுகளா இருக்கிற குறை, திருமணமாகி எங்கள் வாழ்க்கை அமையவில்லையே என்ற குறை, பரிசுத்தத்துல குறை, ஜபத்துல குறை, வேத வாசிப்புல குறை. பாருங்கள், குறையோடு இருக்கிறார். வெள்ளி என்பது மீட்பை காட்டுகிறது. வேதம் முழுவதும் மீட்பு என்கிற வார்த்தை 320 முறை வருகிறது. தொலைந்தது இருளில், தொலைந்தது மண்ணில், தொலைந்தது பயன்பாட்டில் இல்லை, தொலைந்தது மதிப்பு குறைந்தது, தொலைந்தது அடைக்க வைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரை வெள்ளியை மீட்டாள். வெள்ளி இவள் கையில் இருந்தது, வெற்றியில் இருந்தது மீட்பு. இந்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றான், அந்த பெண்ணுடைய கையை விட்டு போனது மீண்டும் அவள் கைக்கு வந்தது போல, உன்னை விட்டு போனதை மீண்டும் உனக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறபடியா எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விளக்கை கொளுத்தணும்.
இழந்து போனதை பெற்றுக்கொள்ள ஒன்று விளக்கை கொளுத்தணும். See light a lamp. விளக்க கொளுத்துறான். Would light a lamp. See light a candle. Biblical times generally didn't have windows. இயேசு இருந்த நாட்கள்ல அங்கிருந்த வீடுகள்ல ஜன்னல் இருக்காதாம். கதவு மாத்திரம் 18 இன்ச்ல இருக்குமா. ஏதாவது இருந்ததுன்னா ஜன்னல சிறு சிறு துளைகள் தான் இருக்குமே தவிர வீடு ஃபுல்லா இருட்ட நிலையில் தான் இருக்கும். வெரி வெரி டார்க். Floor was beaten earth. நல்ல மண்ணுகளை போட்டு நல்லா அடிச்சிருப்பாங்க. Covered with grass and reeds. நிறைய புல்லெல்லாம் நிறைய இருக்கும் அந்த வீட்டுல. நிறைய செவரு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புலந்து ஒட்டையாக காணப்படும். இந்த நிலையில தான் இந்த பெண் இருந்த வீடு இருக்கிறார். விளக்கு. இவள் அந்த காசை தொலைச்ச உடனே வீட்டுல விளக்க கொளுத்துறா. விளக்கு என்பது எதை காட்டுவது? நீதிமொழிகள் 6:23 பார்க்கும் போது commandment is a light. கட்டளையே விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. The teaching is a light. இன்னொரு மொழிபெயர்ப்பு the teaching போதனை விளக்காக இருக்குதுன்னு சொல்றா. இன்னொரு மொழிபெயர்ப்பு the Lord is light. கர்த்தரே விளக்காக இருக்கிறார். It is teaching shine brightly. இந்த போதிக்கிற போதனைகள் அது நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறது. The commandment is a light. கட்டளை விளக்கு. The teaching is a light. போதனை விளக்கு. The instruction on shining light. இந்த தேவன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் லைட்டாக இருக்கிற இன்னொரு வேத பண்டிதர் விளக்குறார். This instruction is like a light. The words are like a lamp. 2 பேதுரு 1:19 விளக்கை போன்ற வசனம் சொல்றார். வெளிப்படுத்தல் 21:23 பார்க்கும்போது Jesus is light. பரலோகத்தில் இயேசுவே விளக்கா இருக்கிறார். 2 சாமுவேல் 22:29 பார்க்கும்போது the Lord is my lamp. You are my lamp. நீர் என் விளக்கு என்று தாவீது சொல்லுகிறார். For you light my leg. என்னுடைய பாதத்துக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிறீர். Thou wilt light my lamp. Thou wilt வாடி போகிறது, தளர்ந்து போகிறத அவர் எரிய வைக்கிறவர். எவ்வளவு அர்த்தம்? தளர்ந்து போனத வாடி வீழ்ச்சானத அவர் எரிய வைக்கிறவர். ஒருவேளை உன் வாழ்க்கை தளர்ந்து போயிருக்கிறதா, வாட்டி போயிருக்கிறதா, அந்த வாட்டி போன வாழ்க்கையை மீண்டும் நான் எரிய வைக்க போகிறேன், விளக்காய் நான் வருகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். விளக்கு கொளுத்துறார். விளக்கு கொளுத்துறது எதை காட்டுகிறது? சங்கீதம் 119 115 பார்க்கும்போது Your word is lamp my feet. உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. Your word is lamp guide my feet. என்னுடைய பாதத்தை நடத்துகிறதாய் உம்முடைய வார்த்தை இருக்கிறது. Your word is lamp that gives light where I walk. நான் எங்க போனாலும் சரி உம்முடைய வார்த்தை என்கிற விளக்கு என்னை நடத்தும்னு சொல்றார். விளக்கு 1 இயேசுவுக்கு அடையாளம். நம்பர் 2 விளக்கு என்பது வார்த்தைக்கு அடையாளம். 3 விளக்கு என்பது லைட், ஹோலி ஸ்பிரிட். அப்ப அந்த வீடு என்பது சபை, வீடு என்பது வாழ்க்கை.
வீடு என்பது உன் குடும்பம். குடும்பத்துல, வாழ்க்கையில, சரீரத்துல இழந்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒன்று விளக்காகி இயேசுவை வரணும், இரண்டாவது வார்த்தை என்கிற வார்த்தை வர வேண்டும், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்கிற விளக்கு வர வேண்டும். வீட்டில வெளிச்சத்தை கொண்டு வந்தா, வீடு என்பது உன் இருதயம், வீடு என்பது உன் சரீரம், வீடு என்பது உன் குடும்பம், வீடு என்பது சபை. உன் வீட்டுக்குள் வசனம் என்கிற வெளிச்சம் வரணும். உன் வீட்டுக்குள்ள இயேசு என்கிற விளக்கு வரணும். உன் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்கிற வெளிச்சம் வந்ததுன்னா நீ இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு சொல்லுகிறார். குஷ்டரோகி வேதத்துல மத்தேயு 8 பார்க்கும்போது அவன் குஷ்டமா இருந்தான், இருளா இருந்தான், வாழ்க்கையில இருளோடு இருந்தவன் இப்ப விளக்காக இயேசுவை தேடி வருகிறான். விளக்கு வருகிறது. ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குஷ்டம் என்கிற இருளை நீ மாற்றும்படியா விளக்கானவரே வாரும், விளக்கானவரே வாரும், வார்த்தையானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே வாருன்னு சொல்லும் போது அந்த விளக்கினிடத்திலிருந்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன உடனேயே அவன் வாழ்க்கையில், அவன் சரீரத்தில் இருந்த குஷ்டம் என்கிற இருள் அவனை விட்டு நீங்கி போனது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வியாதியின் நடுவில் விளக்கு என்கிற வார்த்தை வரும் பொழுது, பிரச்சனையின் நடுவில் விளக்கு என்கிற வசனம் வரும் பொழுது, துன்பத்தின் நடுவில இருளின் மத்தியில வெளிச்சம் என்கிற விளக்கு வரும் பொழுது அற்புதம் நடக்கும். விளக்கானவர், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் நடந்து போகிறார். 38 வருஷத்தை நடக்க முடியாம படுத்துட்டு இருந்தான். அந்த விளக்கு அவனை பார்க்கிறது, அவன் இருளை பார்க்கிறது. அந்த வெளிச்சம் அவனை நோக்கி பேசுகிறது. எழுந்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். இந்த வெளிச்சம், இந்த வார்த்தை, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது அவனுக்குள் இருந்த இருள் வெளியேறி நடக்க முடியாதவன் நடக்க ஆரம்பித்தான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில, குடும்பத்துல ஏதோ ஒரு இருள், இது வார்த்தை என்கிற இருள், வசனம் என்கிற விளக்கு, வார்த்தை என்கிற விளக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்கிற விளக்க இன்னைக்கு என் வாழ்க்கையில வாருங்க ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே என்று அந்த பெண் அழைத்து, அந்த பெண் கனப்படுத்தினது போல நீயும் கனப்படுத்துவாய் என்றா இழந்தது இன்றைக்கு கிடைக்கும். இன்றைக்கு அலை விளக்கானவரே வாரும், வார்த்தையானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில வாரும் என்று எத்தனை பேர் அழைக்கிறீர்கள்? இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு கனம் இன்றைக்கு உனக்கு வரப்போகிறது என்று இயேசு இப்பொழுது சொல்லுகிறார். இந்த வார்த்தையானவர், வெளிச்சமானவர், பரிசுத்தமானவர், விளக்கானவர் இதோ வருகிறார். ஆலயத்துக்குள், வீட்டுக்குள் வெளிச்சம் வந்தது போல இதோ பரிசுத்த ஆவியானவர். கைதட்டுங்க. உனக்குள்ளா, உன் சரீரத்துக்குள், உன் கண்களுக்குள், உன் வயிற்றுக்குள், எலும்புக்குள், உன் வாழ்க்கைக்குள், குடும்பத்திற்குள் வருகிறார். பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். கரண தட்டுங்க. ஷபாபாபா ஷபாபாலரா கஜியா வல்லரா. பிரைஸ் தி லார்ட். இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 23:25 படி வியாதியிலிருந்து விலக்குவேன். சங்கீதம் 103 உனக்காய் வருகிறது. உன் நோய்களை நான் குணமாக்குவேன். எரேமியா 33:6 படி நான் உனக்கு சவுக்கியத்தை வர பண்ணுவேன். வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். Let not your heart be troubled. யோவான் 14:1 உனக்காய் வருகிறது. உன் இருதயம் கலங்க வேண்டாம். யோவான் 16:20 உனக்காய் வருகிறது. உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறப்போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலை செவையாக்குவேன். இதோ விளக்கானவர், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இறங்கி கொண்டிருக்கிறார். இவள் வெளிச்சத்தை கொண்டு வந்தா, இருளையே பார்த்துட்டு இருந்தா.
இருள போச்சு, வாழ்க்கை போயிருச்சு, வேலை போயிருச்சு, கையில இருந்த பணம் போயிருச்சு, சொத்து போயிருச்சு, பரிசுத்தம் போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு, வாழ்க்கை போயிருச்சு. இது அந்த பெண் பார்த்துட்டு இருந்தது போல நீ வியாதியே பார்த்துட்டு இருக்கிறியா? உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தையே பார்த்துட்டு இருக்கிறியா? துன்பத்தையே, வேதனையே, கஷ்டத்தையே, கண்ணீரையே பார்த்து கொண்டிருந்தாயா? இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறான், இருளையே பார்த்துட்டு இருந்தவன், இருளையே பார்த்துட்டு இருந்தவன் ஒன்று see light. விளக்கு என்பது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இருளின் மத்தியில் விளக்கை கொண்டு வருகிறான். இருளின் மத்தியில் வெளிச்சம் குறிப்பிடுகிறது. இருளின் மத்தியில வசனம் குறுக்கிடுகிறது. இருளின் மத்தியில தேவன் கடந்து வருகிறார். இப்பொழுது அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விளக்கானவரே, வார்த்தையானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ளே வாரும், என் சரீரத்திற்குள்ளே வாரும், எங்கள் சபைக்குள்ளே வாரும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் அழைத்ததினால் கைதட்டுங்க. கடந்து வருகிறார், கடந்து வருகிறார். இதோ எந்த சூழ்நிலையிலும் எந்த இருளோடு இருந்தாலும் இதோ அந்த இருள் விலகிறது, அந்த துன்பம் விலகிறது. கைதட்டுங்க. அந்த வேதனை விலகிறது, அந்த பாவங்கள் விலகிறது, அந்த கண்ணீர் விலகிறது, அந்த நெருக்கம் விலகிறது, அந்த கஷ்டம் விலகிறது, அந்த வாதம் விலகிறது, அந்த பிரச்சனை விலகிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. அற்புதத்தின் வல்லமை, தேவனுடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை, குணமாக்குற வல்லமை, விடுதலையின் வல்லமை இதோ உன்மேல் இறங்கிறது. பெற்றுக்கள், 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 பெற்றுக்கள். மௌனமா இருக்காதே. Thank you Jesus. அவன் இருட்டத்தா பார்த்துட்டே இருந்தான். ஒரு செகண்ட்ல வெளிச்சம் வந்தவுடனே இருளை பார்த்தவ வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிச்சா, வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்கிறா. இதோ இன்னைக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஜெபிக்க போறேன். இந்த இடத்தை விட்டு நீங்க போற நீங்க, இந்த இடத்தை விட்டு போற நீங்க, இதுவரை உங்க சரீரத்தில் சுகரையே கண்ட நீங்க, உங்க சரீரத்தில் வேதனையே கண்ட நீங்க, உங்க கண்களில் நிக்காந்தா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க, இன்னைக்கு நல்லா எழுந்து நடக்க போறீங்க. நல்ல கரங்களை தூக்க போறீங்க. நல்ல ஆரோக்கியத்தை காண போறீங்க. நல்ல விடுதலையை காண போறீங்க. அற்புதம் நடக்க போகிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு விளக்கானவர், பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையானவர் கடந்து வந்திருக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள், இவ்வளவு மாதங்கள், இவ்வளவு நாட்கள், இவ்வளவு நாட்கள் நடக்காத காரியங்கள் இன்றைக்கு உனக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போற. தனிப்பட்ட முறையில் உன்னோடு பேசுகிறேன். நீ விரும்புகிற அற்புதங்களை நான் செய்ய போறேன். கண்களில் காணாததை கண்டால் இங்க சொல்றேன், நீங்க நல்ல வேலையை நீ பார்க்க போறீங்க. கைதட்டுங்க. நல்ல எதிர்காலத்தை பார்க்க போறீங்க. நல்ல ஊழியத்தை பார்க்க போறீங்க. நல்ல திருமண வாழ்க்கையை பார்க்க போறீங்க. நல்ல கர்ப்பத்தின் கனியை பார்க்க போறீங்க. நல்ல வீட்டை பார்க்க போறீங்க. நல்ல நன்மைகளை பார்க்க போறீங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருளின் மத்தியில வெளிச்சம் இடைப்பட்டது. இருள் வெளிச்சம் இடைப்பட்டது. இடையில வந்த இருள் காணாமல் போயிருச்சு. இடையில் வந்த அந்த இருள் காணாமல் போய் வச்சது. வாழ்க்கையில இடையில வாழ்க்கையின் இடையில வந்த அந்த வியாதி இன்னைக்கு காணாமல் போகிறது. இடையில் வந்த அந்த பலவீனா காணாமல் போகிறது. இடையில் வந்த அந்த பாவம் கைதட்டு காணாமல் போகிறது. இடையில் வந்த பிரச்சனைகள், இடையில் வந்த துன்பங்கள், உன் இடையில வந்த வேதனை, இடையில் வந்த சுக வியாதி, இடையில் வந்த பிரஷர், இடையில் வந்த ஹார்ட் ப்ராப்ளம், இடையில் வந்த போன் ப்ராப்ளம், வாழ்க்கையில இந்த நாளில அது காணாமல் போகிறது என்று
என் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒளி. இயேசு என்கிற ஒளி எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? அது வாழ வைக்கிற ஒளி. அது உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஒளி. அது ரட்சிக்கிற ஒளி. அது உலகின் ஒளி. அது சந்தோஷத்தின் ஒளி. அது பிரகாசிக்கிற ஒளி. அது அன்பின் ஒளி. அது நித்திய ஒளி. அது இருளை நீக்கிற ஒளி. அந்த ஒளி மிகவும் பிரகாசித்த ஒளி என்கிற வார்த்தை 535 முறை முழு வேதாகமத்திலும் வரும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வர 535 முறை ஒளி என்கிற வார்த்தை வருகிறது. John chapter 8 verse 12 say, I am the light of the world. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொன்னார். ஒளி என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில OHR என்கிற வார்த்தை வருகிறது. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார். She was working is a very dark conditions. She was searching a very small house. சின்ன வீட்டுல இவ இருந்தா. வீட்டுல இருந்தா. நல்லா கேளுங்க. வீட்டுக்குள்ள இருந்ததுனாலதான் அவ இழந்ததை பெற்றுக்கொண்டா. வீடு என்பது என்ன? ஒன்று வீடு என்பது சர்ச். உங்களுக்கு தேவை நல்ல சபை. இவன் வீட்டுக்குள்ள இருந்ததுனாலதான் இழந்தது கிடைத்தது. காணாம போனோட வீட்டை விட்டு வெளியே போனான்னா திரும்ப கிடைச்சிருக்காது. 1 தீமோத்தேயு 3:15 அது தேவனுடைய வீடு. கொலோசியர் 4:15 வீட்டுல கூட்டுகிற சபை அது தேவனுடைய வீடு. வீடு என்பது சபை. ஒருவேளை நல்ல சர்ச் எனக்கு இல்லையே, நல்ல வார்த்தை போதிக்கிற சபை இல்லையே, எனக்கு சொல்ற நல்ல வார்த்தையை சத்தியத்தை கற்றுக் கொடுக்க கூடிய ஒரு இடம் வேண்டும் என்று நீங்கள் இருப்பிருந்தால் உங்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட இந்த வீட்டுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வீட்டுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போனா எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கார். நமக்கு தேவை ஒரு சபை. நமக்கு தேவை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற சத்தியத்தை போதிக்கிற சபை. சத்துருவானவன் இன்றைக்கு மக்களை வீட்டை விட்டு ஓட வைக்கிறவன். ஆனால் இன்றைக்கு இந்த வீட்டுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பெண் வீட்டுக்குள் நிலைத்திருந்தது போல இன்றைக்கு வார்த்தை என்கிற வீட்டுல, சபை என்கிற வீட்டுல தொடர்ந்து வந்து நிலைச்சிருந்தா இழந்து போனது கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், வீட்டில இருந்ததுனால அற்புதம் நடந்தது. ஒரு தீர்மானம் இவ எடுத்தா. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உங்களை சந்திக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வீட்டில இருள். அடுத்தது வீடு என்றால் சபை. இன்றைக்கு அநேக சபைகளில் இருள் காணப்படுகிறது. ஏதோ போறாங்க, வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, எது 4 வார்த்தை சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா இன்றைக்கு அநேக சபையில சத்தியம் போதிக்கப்படுவதில்லை. அநேக சபையில சத்தியம் போதிக்கப்படுவதில்லை. வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற சத்தியம் போதிக்கப்படுகிறதா? கேட்கிற சத்தியங்கள் உன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை பலப்படுத்துகிறதா? வீட்டில ஜெபம் இல்லை, வீட்டில பரிசுத்தம் இல்லை, வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லை, வீட்டிலே இருள் காணப்படுகிறது. இவள் வீட்டிலே காயின தொலைச்சா, ஆலயத்தில தொலைச்சா. வீட்டில தான் இருக்கிறா, சபையில தான் இருக்கிறா. நீங்களும் சபையில தான் இருக்கிறீங்க. ஆனாலும் காயன் தொலைந்து போய்விட்டது. சபைக்கு வந்தும் சபையில் இருந்தும் பரிசுத்தம் இல்லையே. சபைக்குள்ள வீட்டுக்குள் இருந்தும் இருளே. சபைக்கு வந்தும் வேதனையே, கஷ்டமே. இந்த நிலையில் காணப்படுகிறாயா? இருண்ட இடம். இந்த இடத்தில் அவள் கெட்டு போனாள். அடையாளம் தெரியாதல் மாறினாள். இருளில் தொலைந்தது, அழுக்கில் தொலைந்தது, அவமானத்தில் தொலைந்தது. வீட்டுல ஜெபம் இல்ல. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கிறதா? உன் வீட்டுல வேத வாசிப்பு இல்ல, உன் வீட்டுல பரிசுத்தம் இல்ல,
உன் வீட்டுல ஆராதனை இல்ல. காரணம் அந்த பெண்ணுடைய வீட்டில் இருள் இருந்தது போல உன் வாழ்க்கையில, குடும்பத்தில் இருள் இருக்கிறது. இந்த காயனை தொலைச்சா இந்த காயின் இவளை தேடி வராது, இவள்தான் காயனை தேடி போகணும். இந்த இடத்தில் இயேசுவை பத்தி அற்புத டைபாலஜியா பார்க்கலாம். காயம் தொலைந்து விட்டது. இந்த பெண் குனிந்தாள், குனிந்து தொழாவுகிறார். அந்த குனிந்துதல் என்பதுதான் பரலோகத்தை விட்டு இயேசு குனிந்து இந்த பூலோகத்திற்கு வந்து காயனை தொழாவிக் கொண்டிருக்கிறார். எங்க மகன், எங்கே மகள்? பாவத்தில், அக்கிரமத்திலும், சத்துருவிலும், குடியிலும் விழுந்து, விபச்சாரத்திலும், ஏசியத்தில் விழுந்த என் மகன் எங்கே? என் மகள் எங்கே? வியாதில் விழுந்து கிடக்கிறாயே. கைவிடப்பட்டது, குறைக்கப்பட்டது. டஸ்ட். அந்த காயின் டஸ்ட்ல சிக்கி இருக்கிறது. 3 காரியம் சொன்ன. டஸ்ட்னா நம்ம மண்ணில் இருந்து வந்தோம். செகண்ட் பாயிண்ட், டஸ்ட். This is go to the dust. To go to the dust. To die. மரணம். மண்ணில் இருந்து வந்த மண்ணுக்கு போறோம். Third one, dust. Humiliation. Humiliation means அவமானம். அவமானத்தில் மூழ்கி கிடக்கிறாயா? என் குடும்பத்தில் அவமானம், மனைவியால, என்னுடைய கணவனால, பிள்ளைகளால, கூட பிறந்தவர்களால, மற்றவர்களால, ஊரால, ஜனங்களால எனக்கு அவமானம். அவமானம் என்கிற தூசில் கிடக்கிறேனே. எத்தனை நாளைக்கு தான் அவமானம்? அவமானம் மாறாங்க. This coin is coming contact with the broom. Is swept clean out the dust. The dust is removed from it, and you are delivered from the 3 things that just mentioned. You are delivered the physical things of life. Second one, you are delivered from dying. Third one, you are delivered from humiliation. இன்றைக்கு அவமானத்தோடு காணப்படுகிறாயா? இதோ அந்த ப்ரூம், அந்த துடைப்பம் வருகிறது. துடைப்பம், the broom. The broom significant the word of God. அந்த துடைப்பத்தை வச்சு வீட்டை துடைக்கிறா, புழுதியை அகற்றுகிறா. அந்த பெண் வீட்டுக்குள்ள இருந்த புழுதியை அகற்றும் பொழுதுதான் அந்த புழுதிக்குள்ள புழுதியாகி அழுக்காகி இந்த காசு உள்ளே கிடக்கிறது. தேவ ஜனமே, அத புழுதிய அந்த பெண்ணு தொடச்செடுத்தது போல இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்கிற புழுதிய, வசனம் என்கிற துடைப்பம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை துடைக்கிறார். உன் வியாதியை தொடச்சு அப்புறப்படுத்துகிறார். கைதட்டுங்க. கவலையை தொடர்கிறார். கண்ணீரை துடைக்கிறார். கைதட்டுங்க. விலகினத்தை அகற்றுகிறார். வறுமையை தொடச்சு அகற்றுகிறார். தோல்விய, பிரச்சனைய, கஷ்டத்தை இன்னைக்கு துடைக்கும்படியாக, அகற்றுகிறார். மீண்டும் அந்த அழுக்கு உனக்குள் இல்லை, அந்த பாவம் இல்லை, அந்த வேதனை இல்லை, அந்த கஷ்டங்கள் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை துடைப்பம் துடைக்கிறது. Broom is one hand and the lamb is another hand. ஒரு கையில விளக்கு, இன்னொரு கையில துடைப்பம். அப்பதான் காசை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கையில விளக்கு இயேசு, ஒரு கையில விளக்கு வார்த்தை, இன்னொரு கையில விளக்கு பரிசுத்தாவியானவர். இன்னொரு துடைப்பம் வார்த்தை எடுத்து துடைக்கிறா. இன்னும் உனக்குள் அசுத்தம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறா, சண்டை குணங்கள், பொறாமை குணங்கள் இருக்கிறது. இன்னும் துடைக்கலையே. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசியும் இன்னும் நீ துடைக்காத காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உன்னை துடைக்கும்படி, உனக்குள் இருக்கிற அசுத்தத்தை அகற்றும்படி, உன்னுடைய பிரச்சனைகளை அகற்றும்படி என் கர்த்தருடைய வார்த்தை என்கிற துடைப்பம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் முடிக்க போறோம். சோத்திரம். வீட்டில பிரைஸ்ல பெருக்கிறா. பாவம் என்கிற தூசை அகற்றுன்னு கர்த்தர் சொல்றார்.
உன் வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சலை அகற்று. பிடிவாத குணத்தை இன்னும் உனக்குள் இருக்கிறது, அகற்று. கோபிக்கிற குணம், திடீர்னு கோபிக்கிற குணம் உனக்குள் இருக்கிறது, அகற்று. திடீர்னு திட்டுற குணம், திடீர்னு முன்கோபத்தை அகற்று. அப்போதான் இழந்தது உனக்கு கிடைக்கும். சபைக்கு வந்து கத்தரை தேடி, நான் இருக்கிற வைட் போட்டிருக்கிறேன், இன்னும் வெளியே ஒயிட் போட்டிருக்கிறா, உள்ள இன்னும் அக்குறமோ பாவமோ எரிச்சல் சண்டை பொறாமை உனக்குள் மறைந்திருக்கிறதே, இதை வைத்து எப்படி நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும்? இதை எச்சரிக்கிறார், உனக்கு அந்த வார்த்தை கொடுக்கிறார். மனம் திரும்பு, உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தை அகற்ற என்ற கத்தர் சொல்லுகிறார். அதே நேரம் புழுதியில் இருந்து, புழுதிக்குள் இருந்த காயனை அந்த பெண்ணை தூக்கி எடுக்கிறா. நீயும் புழுதியில கிடக்கிறையா? தூசியில கிடக்கிறையா? அவமானத்துல கிடக்கிறையா? வசனம் சொல்லுகிறது, அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை கொப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதிக்குள்ள மற்றவர்கள் ஒதுக்க வைக்கப்பட்டு புழுதியை ஒதுக்கி வச்சதை போல மற்றவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இதோ ஏசு உன்னை கரத்தில் எடுக்க போகிறா. கைதட்டுங்க. உன்னை நீ புழுதி, என்னை யாரும் நேசிக்கல, என் மனைவி நேசிக்கல, கணவன் நேசிக்கல, பிள்ளைகள் நேசிக்கல, கூட பிறந்தவர் நேசிக்கல, கலங்காதே. இதோ புழுதியிலிருந்து அந்த காயின்ஸை எடுத்தது போல, கரத்தில் எடுத்தது போல என் கரத்தில் எடுத்து, என்னை கரத்தில் எடுத்து உன்னை உயர்த்த போற, உயர்ந்த நெல் வைக்க போகிற, ஆசீர்வாதமா வைக்க போகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. தூசியிலிருந்து எடுத்தா உன்னை கர்த்தர் பாவத்திலிருந்து வெளியெடுக்கிறார், வியாதியிலிருந்து எடுக்கிறார், கவலையிலிருந்து எடுக்கிறார், பலவீனத்திலிருந்து எடுக்கிறார். சோதரம், இனி அவள் வாழ்க்கையில துக்கம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு பாடுகள் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி சோதரம் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறா. தடைகளை நீக்கிறா, தடைகளை நீக்கிறா. சோதரம், பூமியின் அழுக்கில் இருந்தது அகற்றுகிறா. சோதரம், பிளவுள்ள தரையிலிருந்து எடுக்கிறா. இப்ப எடுக்கிறா. இவ கையில 10 வெள்ளிக்காசு. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை வெள்ளிக்காசு? 10ல எத்தனை இல்ல? ஒரு காசு இல்ல. 10ல் 1 எங்கே? 10ல் சரிங்க 10 இருக்குது. 10ல் 1ன்னா என்ன சொல்லுங்க? என்ன பேசுங்க. 10ல் 1ன்னா என்ன? ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியாதா? பேசுங்க பேசுங்க. என்ன? தசம பாகம். வீட்டுல தான் இருக்கிறா, சபைக்குள்ளதான் இருக்கிறா, 10ல் 1 தொலைச்சுட்டா. சபையில வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, மல்கியா 3:8 சொல்லுகிறது, 10ல் 1 எங்கே? 2 நாளா 31 10ல் 1 ஆண்டவருக்கு செலுத்தணும். இன்னைக்கு அநேகருக்கு தெரியறது இல்ல. 10ல் 1 உன் வாழ்க்கையில ஏன் கஷ்டம், ஏன் பண பிரச்சனை? இவள் 10ல் 1 தொலைத்து விட்டாள். இன்னைக்கு அநேகர் சம்பளம் வாங்குறாங்க, 10ல் 1 எடுத்து வீட்டுக்கு கட்டுறாங்க, 10ல் 1 எடுத்து செலவு செய்யறாங்க. 10ல் 1 செய்யக்கூடாது. 9 பங்கு உனக்குரியது, 10ல் 1 பங்கு தைத்து தசமமாக ஆண்டவருக்குரியது. வேலைக்கு போகிறாய், வருமா ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து காணிக்கை பட்டியல போடுவதல்ல. உன் முழு சம்பளம் எவ்வளவு? உன் முழு சம்பளம் எவ்வளவு? நீ 10ல் 1 ஆண்டவர் செலுத்துகிறாயா? ஒருவேளை நீங்க வேலைக்கு போலாம், வீட்டு வாடகை வரலாம், எதுனா இருந்தாலும் சரி, உன் கையில எந்த வருமானம் வந்தாலும் ஆண்டவருக்குரிய பங்கை, தசம பாகத்தை 10ல் 1 எங்கே எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். இப்பொழுது கடைசியா சொல்ல விரும்புறேன். இந்த பெண்ணுடைய தலையில ஒரு பகுதியில ஒரு காசுல அங்க காலியா இருக்குது. அந்த இடம் காலியா இருந்தது. காலி. உன் சரீரத்தில் எந்த இடத்தில் காலி? இயேசுவுக்கு வெறுமை பிடிக்காது. வெறுமையா இருந்த படகை நிரப்பினா, வெறுமையா இருந்த கச்சாடியை நிரப்பினா. உன் வாழ்க்கையில இந்த பெண்ணுடைய தலையில் ஒரு பகுதி வெறுமை. உன் சரீரத்துல, உன் வாழ்க்கையில, குடும்பத்தில எந்த பகுதியில வெறுமை காணப்படுகிறதோ
அந்த வெறுமையை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். உன் கண்களில் இருக்கிற வெறுமையை மாற்றுகிறார். உன் ஆற்றில் இருக்கிற வெறுமையை நீக்கிறார். எந்த பகுதியில் வெறுமையாய் காணப்பட்டாலும் அந்த வெறுமை மாறுகிறது. 3 காரியம். ஒன்னு, ஆடு, மகன், காசு. ஆடு இழந்தான்னா சுகம் போயிருச்சு. ஸ்தோத்திரம். மகன் என்றால் வாழ்வு போயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். காசு என்றால் பணம். இப்பொழுது ஆடு கிடைச்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில இழந்த சுகம் உங்களுக்கு வருது. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. காசு கிடைச்சிருச்சு, பொருளாதாரத்தை கத்த தரப்போறார். மகன் கிடைச்சா வாழ்க்கை கிடைச்சது. நீ இழந்ததை காண போகிறாய், இழந்த வல்லமையை காண போகிறாய், இழந்த ஆசுவாத்தை காண போகிறாய். சோதர, பயத்தோடு இருந்தா, காசு போயிருச்சுன்னு பயத்தோடு இருந்தா, தேடுனா 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 கண்டுபிடிச்சிட்டா, அந்த இருள் வீட்டில வெளிச்சம் வந்தது போல வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்தது. எல்லாத்தையும் கூப்பிட்டு சாட்சி சொல்றா. விருந்து வச்சது போல கனப்படுத்துகிறா. இழந்ததை பெற்றுக்கொள்ளனா இத்தனை படிகள். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் வருகிறது. நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இழந்ததை தந்ததுக்காக நன்றி.